ஹாய், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. அதாவதுங்க, கிராமமாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, சில விஷயத்த நாம் நல்ல முறையாக கற்றுக்கணும். பெரியவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரிங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியல. எல்லாம் நல்லவங்களாட்டுமே இருக்கிறாங்க. மெயினாக வயசானவங்களை நம்ப முடியலைங்க. இந்த 60 வயசு ஆம்பளைங்கள சொந்த பேத்தி நல்லா கவனிச்சுங்க. சொந்த பேத்தி, அந்த பிள்ளை 10வது படிக்கிற பிள்ளை, பெரிய மனுஷியான பிள்ளை தான். வீட்டில் இருக்குது. அந்த கிழவனுக்கு அந்த கிழவனும் வேலைக்கு போகிறான். அந்த கிழவனோட அப்பனும் வேலைக்கு போகிறான். அம்மா தங்குல வேலைக்கு போயிடுறான். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வர்றது. அந்த போய் சேர புருஷனும் அப்பனும் வீட்டில் இருக்கிறாங்களே, நாம் எனக்கு போய் அந்த குழந்தைங்கள பார்க்கறது அப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தரமாக விட்டுட்டு வேலைக்கு போயிடுறான். இந்த கிழவாடி என்ன பண்ணியிருக்கிறான், அந்த குழந்தைய போட்டு தொந்தரவு பண்ணியிருக்கிறான். அந்த பிள்ளைய போதையில் அவன் தொந்தரவு பண்ணதில் தான் அப்பங்காரன்னு சேர்ந்து நல்லா கவனிங்க. நான் யார் மனசையும் புண்படணும்னு சொல்ல. அதாவது தப்புங்கிறது எந்த இடத்துலையுமே நடக்குது. டவுனாக இருந்தாலும் நடக்குது. எல்லா ஆம்பளைங்களும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. எல்லா பெரியங்களும் குறை சொல்ல முடியாது. எல்லா தகப்பனையும் சொல்ல முடியாது. சில சில்லறைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதுக்குன்னு நீங்கள் பொதுவாக இப்படி சொல்கிறாங்களே பயம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் அந்த பிள்ளைய போட்டு தொந்தரவு பண்ணி வெளிக்கு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு அந்த பிள்ளை மிரட்டி வச்சுருக்குறாங்க. இந்த பிள்ளை அப்படியே ஒரு மனசுக்குள்ளே எப்படி ஒரு தோண்டு போனால் எப்படி இருக்கும். இதுக்கு அப்பங்காரன்னு சேர்ந்து அப்புறம் இது இப்படியே சில மாதமெல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்குது. அம்மாக்காரி வரவும் வந்தாலும்னா எதை கடனுகளும் இந்த குழுவுங்களும் வாங்கியிருக்கிறாங்களோ அதெல்லாம் கட்டிட்டு அம்மாக்காரி வீட்டில் நம்ம புருஷனும் இருக்கிறான், மாமனாரும் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளை இருக்குது அப்படின்ட்டு போயிடுறது. அப்புறம் இந்த பிள்ளைய மிரட்டி வச்சுட்டாங்க, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது எழுதக்கூடாதுன்ட்டு. இந்த பிள்ளை படித்த பிள்ளை தான், ஆனால் கிராமத்தில் வளர்ந்த பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு சூதானமாக இருக்குது. அப்புறம் அந்த பிள்ளை அதை யாருக்கிட்டையுமே சொல்லலை. சொல்லாமையே இருந்து வயிற்றுல 3 மாதங்க 3 மாதமாக இருக்கிறப்ப அம்மாக்காரி வீட்டில் இருந்திருக்கிறான். வீட்டில் இருக்கிறப்போ இந்த பிள்ளை சோர்ந்து படுக்கும்போது வாந்தி எடுத்துகிட்டு இருக்குங்கடி அம்மாக்காரி இழுத்து பிடிச்சி, ஏண்டி இப்படி இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறான். அப்புறம் அம்மா கிட்ட அழுதுட்டு நீ சொல்லியிருக்கிறேன் அப்படி இப்போ அவங்கள அப்படின்ட்டு அம்மா பெத்தவ சும்மா இருப்பாடா, போய் கேஸ் கொடுத்துட்டான். கேஸ் கொடுத்து அந்த கிழவனையும் அவனையும் அப்பங்காரனையும் 2 பேர்த்தையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. நான் ஏன் அதை சொல்கிறேங்கன்னா, நாம் பொட்ட பிள்ளைங்களும் ஒரு சூதானமாக இருக்கணும். நம்ம தாய்ங்களுமே நாம்பளுங்க ஆம்பளைகளை நம்பி குடியாரணுங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இது குடிச்சு போட்டு தலைகால தெரியாமல் உருண்டுட்டு கிடக்குறானுங்களா, அவனுங்களை நம்பி எல்லாம் தயவு செஞ்சு பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. அது காய்க்கணுமா சாத்தாட திங்கிறத கஞ்சிலியாவது குடிச்சிட்டு கிடங்க. ஆனால் விட்டு போட்டு எங்கேயும் அப்படியெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. உப்பாயம்மா சொல்கிறது உங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பொட்ட பிள்ளைங்க நீங்களும் ஒரு சூதானமாக இருங்க. அந்த கிழவன் தான் அப்படி சொன்னான்னு சொல்லி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீ என்னடா பண்ணுவேன், நான் சொல்லுவேண்டா, எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேண்டான்னு நீ சொல்லியிருக்கணும். நீ எல்லாம் படித்த பிள்ளை தானே, ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா? ஐயோ இப்படி நம்மக்கிட்ட இப்படி நடக்கிறப்போ நம்ம அதை வெளியே சொல்லணும், நம்ம அம்மாட்ட சொல்லணும், அக்கம் பக்கம் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாது. அது சொல்லணும், தைரியமாக தில்லாக நிற்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே முன்ன தாய்கிட்ட நம்ம சொல்லணும், மறைக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், தாய்கிட்ட நாம் இது இப்படி நடக்குதுமா, இது இப்படி நடக்குதுமா, அப்படி அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி தப்பாக பேசுனாங்க பிடிச்சாங்கன்னு தாய்கிட்ட தாங்க நம்ம சொல்ல முடியும். சொல்லணும். கண்டிப்பாக நீங்களாம் சொல்லுவீங்க, நல்ல பிள்ளைங்களாக இருப்பீங்க. நீங்களுமே நம்ம வீட்டுக்கு போகும், அதாவது தாய்ங்களுமே ஒரு கிழவனங்களை நம்பியெல்லாம் அப்படி விட்டுட்டு போகாதீங்க. அப்படியே நீங்கள் போகிறதாலும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க.
கூட்டிகிட்டு போய் பாங்க நீங்கள் அங்கே வேலை பார்த்து வரப்போ நீங்கள் பாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் புருஷன் நம்பி குடிகாரனவங்க நம்பியெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க. அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை அனாம்பத்தா போச்சு, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை. அது மாதிரி தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க. எல்லாம் ஒரு சூதானமாக இருங்க, புத்தியாக இருங்க, பிள்ளைங்களும் நல்ல விவரமாக இருங்க. அடுத்தது பார்க்கலாங்க.